ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொள்ளுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் கொள்ளுக்கட்டை பண்ணுறதுக்கு 150 கிராம் கடலக்கொட்டை எடுத்திருக்கேன். வறுத்த கடலக்கொட்டை எடுத்திருக்கேன். வறுத்த கடலக்கொட்டையும் இல்லைன்னா அதை கடலக்கொட்டையை நல்லா ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ நான் வறுத்த கடலக்கொட்டை எடுத்திருக்கேன். நான் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. ரொம்ப தூளாக அரைக்காமல் அதை இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி விட்டால் லேட் ஆகும், அது கெட்டி ஆகிறதுக்கு. கம்மியாக விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தூசி எதுவும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா வடிகட்ட தேவையில்ல. தூசி இருக்குன்னு நினச்சிங்கன்னா வடிகட்டிக்கோங்க. வெல்லத்தை வடிகட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் ஒரு 6 முந்திரி எடுத்து சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதையும் நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்தா போதும். 1 நிமிஷம் நல்லா தேங்காய் வறுத்தாச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருந்த கடலக்கொட்டை தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். பூர்ணம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலாக லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நான் 1 கப் கொள்ளுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது 300 கிராம். மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம மாவு பிசைகிறதுக்கு நல்லா சுடு தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். தண்ணி நல்லா இப்போ கொதிக்குது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிணைஞ்சிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டியில் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. சூடாக இருக்கும், கரண்டி வச்சு பிணைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. கை விட்டால் உள்ளே போகிற அளவுக்கு மாவு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொள்ளுக்கட்டை நம்ம செய்யலாம். கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் இலையில் நல்லா தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ பூரணத்தை நடுவில் வச்சுக்கலாம். இப்போ இலையை அப்படியே 2ஆக மடக்கிக்கோங்க. பூர்ணம் நல்லா உள்ளே இருக்க மாதிரி அப்படியே ஓரத்துலலாம் அப்படியே அமுக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா கொள்ளுக்கட்டையும் செஞ்சுக்கோங்க. கொள்ளுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம். கொள்ளுக்கட்டை எல்லாத்தையும் இப்போ வச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் இப்போ மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொள்ளுக்கட்டை எல்லாம் வெந்துருச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.